10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாரோ பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி. இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. எத்தனை திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்தறதுக்கு முயற்சி செஞ்சார், அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிமுக ஆட்சியில தூய்மை ஆட்சி அமையலையா? ஏங்க நான் ஆட்சியில் சிஎம் இருக்கும்போது அவர் மினிஸ்டர் இருந்தாருன்னு கேட்கிறாரு. தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம். ஆகவேதான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சி தலைவர் இருக்கும் வரை 3 முறை அவரை யாராலும் வெல்ல இயலவில்லை. புரட்சி தலைவர் அம்மாவும் 5 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையிலும் 2021 என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதே அவருக்கு அது பதிலாக இருக்கும். நீங்க காலக்கெடு இல்லை இல்ல காலக்கெடு இல்ல அவருக்கு காலக்கெடு விதிக்கவில்லை. நீ முதல்ல பத்திரிகை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும். 5 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இங்கே வேண்டும், முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள். அவர் கூட அதை சொன்னார். நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன், அவர் படம் இல்லை, அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார். இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி. ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புரட்சி தலைவரால் புரட்சி தலைவர் அம்மானால் அடையாளம் காட்டவர் நாம் அனைவரும். ஆகவேதான் அந்த கருத்தை அந்த இடத்திலே நான் சொன்னேன். கட்சியில 2 வருஷமா விசுவாசமா இல்ல செங்கோட்டையன் இங்க இருந்தே எங்களுக்கு எதிரான நிலையில செயல்பட்டாரு. அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது போன்று இல்லை. குறிப்பிட்டு நீங்க தொடர்ந்து இப்ப உங்களுடைய பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனோட பேசும்பொழுதும் இங்க இருந்தே தொடர்ந்து செயல்பட்டாரு, கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தாரு. அதனால கட்சி என்னுடைய பேசுறாரு. ஒரு பகிரங்கமாக பேசட்டும். நேற்றைய வந்த கூட்டங்களே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாழுகிற மக்களுக்கு தெரியும். பல்வேறு இடங்களிலே
பேருந்துகள் வாகனம் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது. நான் அங்கே சென்றபோது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். 2 இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை. ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது. அதை அவர் பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசினேனே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. 2 ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. 5ஆம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்திலே தொடர்பு வைத்து பேசினேனே தவிர வேறொன்றும் இல்லை. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேறியிருக்கிறது. ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும்.